குழந்தைங்கிட்ட நல்லா அன்பாக இருப்பாங்க. அம்மா அங்கே தான் இருக்காங்க, எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. நல்ல ஒரு கனிந்த முகமாக எப்போவுமே அந்த புன்னகையோட தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ரேயர்னால அந்த கோதுமை கஞ்செல்லாம் சாப்பிட்ருக்கோம் சின்னதில். என்னோட அனுபவத்தில் நிறையா அவங்ககிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன். அம்மா அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணனால இன்றைக்கி நான் குழந்தைய நான் பார்க்குறேன். வேலூரில் தான் அவங்க கல்லறை இருக்குது. அவங்க இன்னும் இருக்காங்க, அந்த உணர்வு எங்களுக்கு இன்னும் இருக்குது. அவங்க கண்டிப்பாக புனிதராக வருவாங்க. என் பேர் அனிதா. நான் குழந்தையிலேருந்து அழகப்பபுரம் மடத்தில் தான் வளர்ந்தது. அப்புறம் இப்போ என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தது சென்னை. எனக்கு திருமணம் முடிஞ்சு 2 பெண் குழந்தைகள். ஒரு குழந்தை 5ஆம் வகுப்பு, இன்னொரு 2வது உள்ளவ 3ஆம் வகுப்பு. இப்போது அம்மா பற்றி சொல்லணுன்னா, குழந்தைங்கிட்ட நல்லா அன்பாக இருப்பாங்க, நல்ல ஒரு பாசமாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்களோட முகத்தில் ஒரு கனிவும் ஒரு இரக்கமும் தான் இருக்கும். இப்போ யாராவது வெளியேருந்து யாராவது வந்தாங்கன்னா அப்படி ஏதாவது ஃபாதர்ஸ் வருவாங்க, அவங்ககிட்ட எங்களை அவ்வளோ ஒரு இன்டர்னஸ் பண்ணுவாங்க. இது எங்கள் குழந்தை, இது எங்கள் மடத்தில் வளர்ந்த பிள்ளைங்க, அவங்கள குழந்தையிலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் வளர்க்குற அந்தமாரி ஒரு அம்மா. எங்களுக்கு என்ன சொல்கிறது, அம்மா இது எங்களுக்கு இல்லைன்னு. அம்மா அங்கே தான் இருக்காங்க. வீட்டில் வெளியேருந்து பேரண்ட்ஸ் தான் பார்க்க வருவாங்க அம்மா இருக்க பிள்ளைங்களை. அப்போ பார்க்க வரும்போது கூட நாங்கள் அதை யோசிப்போம், இதெல்லாம் யாரோ வராங்க, பார்க்க வராங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் அம்மா அப்பா பார்க்க வராங்க அந்தமாரி இருக்கும்போது அப்போது அந்த ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை நல்ல ஒரு இதில் எல்லாமே இல்லைன்ற ஒரு வார்த்தையில் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வீட்டில் வளர்ந்துருந்தா கூட நான் போய் படிச்சிருப்பேனா எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல திருமணம் பண்ணும்போது கூட நல்ல ஒரு கணவர், நல்ல எந்த ஒரு குறை இல்லாமல் நாங்கள் வளர்த்துருக்காங்க. நல்ல ஒரு கனிந்த முகமாக எப்போவுமே அந்த புன்னகையோட தான் இருப்பாங்க, சிரிச்ச முகமாக. பார்த்தோன்னே அப்படியே ஒரு நல்ல ஒரு முகம் வளர்ச்சியோட நல்ல ஒரு முகம் வளர்ச்சியோட அழகாக இருப்பாங்க. முன்னாடி இருந்ததோட எப்போவுமே நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் வச்சுருக்காங்க கடவுள். அவங்களோட ப்ரேயர்னால ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. சாப்பாடுலான்னா ரொம்ப இவ்வளோ பிள்ளைங்களும் கொடுக்கணுமே அப்படின்னு அவங்க நிறைய பேர்கிட்ட நல்ல கேட்டு அப்படி வந்து தான் எங்களுக்கு வந்தது. அப்போ சில நேரம் ஒன்றுமே இல்லாத கூட இருக்கும். அப்போ கூட அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்ட்டு நாங்கள் அந்த கோதுமை கஞ்செல்லாம் சாப்பிட்ருக்கோம் சின்னதில். அந்த மாதிரி சாப்பாடு இல்லைன்ட்டு அந்த வார்த்தையே அங்கே இல்லை. நாங்கள் எல்லோரும் நல்லா தான் சாப்பிட்டோம், எந்த குறையுமே இல்லைங்க. அப்புறம் இங்கே சர்ச்சு கோயிலுக்கெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிளம்பும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் எங்களை அடித்தது இல்லை. அப்புறம் நிறைய பேர்ட்ட நான் அடி வாங்கியிருக்கேன். ஆனால் அம்மாட்ட மட்டும் நான் இது வரைக்கும் அடியே வாங்கினதில்லை. அப்புறம் என்னோட இருந்த அக்காங்க சோபி அக்கா, அமலாக்கா, கில்டாக்கா, மேரி அக்கா, டெல்ஃபின், ரோஸ்லின், மல்லிகா அப்படின்னு என்னோட நிறைய சின்ன பிள்ளையில அவங்களோட நான் வளர்ந்துருக்கேன். ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தேன், நான் ரொம்ப சின்ன பிள்ளை. அப்போ அவங்க இறக்கும்போது கூட இப்போ கல்யாணம் முடிஞ்சு என்னோடய அனுபவத்தில் நிறையா அவங்ககிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன். அவள் பிறந்த உடனே ஜாண்டிஸ் இருந்தது. அப்போது ஜாண்டிஸ் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டாக்டர்லாம் சொன்னாங்க என்ன எப்படி வந்தது அப்படின்னு. அப்போ நான் ஃபுல்லாகவே அந்த மேங்கோ ஃப்ரூட்டியாக குடிச்சதுனால அந்த மாதிரி இருந்தது. அப்போ அவளை 10 டேஸு குழந்தை பேபி ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பிறந்த அன்னைக்கு மறுநாளே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அப்போ அம்மாட்ட தான் ப்ரேயர் பண்ணேன், இந்த மாதிரி இருக்காம எனக்கு குழந்தைய நல்லா. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்பாட்லேயே ஒரு 4-5 குழந்தைங்க ஜாண்டிஸால் வேறு இதாக இருக்குது. அப்போ அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அம்மாட்ட தான் ப்ரேயர் பண்ணி ஒரு 10 டேஸுக்குள்ளே குழந்தை நல்லா என் கையில் கொடுத்தாங்க. அப்போ நானும் குழந்தையோட தான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி பிறந்த அன்றைக்கி என் குழந்தை பக்கத்தில் இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு அம்மாட்ட தான் ப்ரேயர் பண்ணேன், எனக்கு குழந்தை அம்மா, நானே காணொலியில் வளர்ந்துருக்கேன், எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி ஆகிட்டு எனக்கு குழந்தைக்கு நல்ல குணமே என் கையில் வரணும். அம்மா அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணனால இன்றைக்கி நான் குழந்தைய நான் பார்க்குறேன். வேறு காணொலியில் எல்லாமே எங்களுக்கு கொடுப்பாங்க, எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆப்பிள் இருந்தால் கூட எல்லாத்துக்கும் சரிசமமாக அந்த ஆப்பிளை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் அதே அம்மா வரும்போது அவங்க அப்படி வெளியே வந்துட்டு இருந்தாங்க. நான் அதுலேருந்து டேபிள்லேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன். அவங்க மட்டும் என்னை அடிக்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேர்ட்ட அடி வாங்கியிருக்கேன். அப்போ யோசித்தேன் அம்மா மட்டும் அடிக்கலை அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு பாசத்தினால
உடனே என்னை அட்வைஸ் பண்ணி உட்கார வச்சு இப்படி எடுக்கக்கூடாதுமா, எல்லாருக்குமே எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன், ஆனால் நாங்கள் எல்லாம் பங்கு வச்சு தருவோம், நீ எடுக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு அட்வைஸ் பண்ணி என்ன நல்லா ஒரு இது பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து இறந்த பிறகு கூட நாங்கள் அப்போல்லாம் சின்ன பிள்ளை தான். அவங்கள பார்க்க போகும்போது வேலூரில் தான் அவங்க கல்லறை இருக்குது. அங்கே போகும்போதெல்லாம் என்னோட சின்ன பிள்ளைகளோட ஞாபகம் தான். அம்மா வந்து இப்படி இறந்துட்டாங்களே அந்த ஃபீலிங் இருந்தாலும் அவங்க என்ன இருக்கிறாங்க அந்த உணர்வு தான் இன்னும் இருக்குது எங்ககிட்ட. ஒரு புளோமின் மதர் தான் அவங்க ஞாபகமாக அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒன்று எனக்கு வேணும் அப்படி சொல்லும்போது அவங்களுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கும் வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். எப்போவுமே எங்கே போனாலும் சர்ச்சுக்கு போனாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு. இவளுக்கு அப்படின்னு தனியாகவே இது பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி. எனக்கு சில நேரம் இந்த ரீடிங் கூட எனக்கு ரொம்ப படிக்க தெரியாது. அப்போ அவங்க கூட கண்ணாடிஸ்டாக இருந்தாங்க, அவங்கள வச்சு தான் நீ அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி நல்ல ரீடிங்லலாம் நல்லா கொண்டு வந்தாங்க. பைபிள் ரீடிங், ஜெபம் பண்ணுறது. ஒரு அலாபுரம் இப்போ கூட நாங்கள் ஏதாவது ஒரு ஹாலிடேஸ் வரும்போது அலாபுரம் அங்கே வளர்ந்தனால நாங்கள் எல்லா வருஷமும் நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு இருக்கும்போது அவங்க இருந்தது அது எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகமாக இருக்கும். அதனால் அவங்க இன்னும் இருக்காங்க, அந்த உணர்வு எங்களுக்கு இன்னும் இருக்குது. அவங்க கண்டிப்பாக புனிதராக வருவாங்க.